தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராகவும் இயக்குனராகவும் இருந்த பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இழப்பை யாராலையுமே ஈடு செய்யவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இதை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைசியாக இருந்த ஒரு 5லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அவர் பூர்ணிமா கிட்ட, அதாவது அவருடைய மனைவி கிட்ட பேசின அந்த ஒரு வீடியோ தாங்க இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. அப்படி என்ன விஷயத்தை அவர் பேசியிருந்தார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரை உலகத்தில் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தினவர் தாங்க பாக்யராஜ். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய கடந்த காலங்களில் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அவர் படாத கஷ்டங்கள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட இயக்குனராக பணியாற்றினார். அதாவது உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதனாலேயே அவர்கிட்ட இருந்த நிறைய நல்ல விஷயங்களை பாக்யராஜ் அவர்களும் கற்றுக்கிட்டாரு. அதோடு பார்த்திங்கன்னா அவருடைய தனித்துவமான திறமை, நகைச்சுவை உணர்வு, இது எல்லாமே தான் அவரை சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் பார்த்திங்கன்னா நேத்திக்கு காலையிலேயே மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியானது பரவணிச்சு. ஸோ அவர் மாரடைப்பு வரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சில நிமிடங்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி பூர்ணிமா கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு ஹை சுகர் இருந்திருக்கு. அதனால் இவர் ரெகுலராகவே இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோவா போயிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா குஷ்பு மகளுடைய அவந்திகாவினுடைய திருமணத்தை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக பூர்ணிமாவோடு சேர்ந்து தான் பாக்யராஜ் போயிட்டு வந்திருந்தார். பாக்யராஜும் பூர்ணிமாவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்கேயுமே தனியாக போனதே கிடையாதுங்க. ஸோ எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் ஜோடியாக தான் எல்லா இடமும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயும் என்னவோ கோவா வரைக்கும் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவந்திகாவினுடைய திருமணத்தை போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தப்போவே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அவர் பெருசுப்படுத்திக்காமல் தான் இருந்திருக்காரு. ஸோ வெளியில் போயிட்டு வந்ததுனால சரியாக அவரால் இன்சுலின் எடுக்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பேசுகிறது போய் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி முகம்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படபடப்பாக இருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே அவரே என்ன நினச்சாருன்னு தெரியல. பூர்ணிமா அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, பூர்ணிமா எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் அப்படியே ஒரு வேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னாலுமே கூட நீ குழந்தைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், சரியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. எமோஷ்னலாக அவர் பேசியிருக்காரு. அவர் பேசி அந்த விஷயம் சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்குங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் தான் அவர் இறந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஹை சுகர் இருந்ததுனால அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்திருக்காரு. திடீர்னு தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 நாள் அவருக்கு ஹை சுகர் இருந்ததுனால அந்த ஒரு ப்ராப்ளத்துலேயும் இருந்திருக்காரு. ஸோ அதே சேம் டைம் கோவா வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தூங்க முடியாமல் தவிச்சிருக்காரு. ஸோ தூக்கம் வராமல் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய நேரம் அவர் அந்த மாதிரி ட்ராவலில் போயிட்டு வந்ததுக்கும் தூங்காமல் இருந்ததுக்கும் ஆல்ரெடி அவருக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸு எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரியான டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. என்ன நடந்திருந்தாலுமே கூட இனி பாக்யராஜ் வரப்போகிறது கிடையாதுங்க. ஸோ நம்மளை விட்டு அவர் போயிட்டார். ரொம்ப தூரம் போயிட்டார். இனிமேல் பாக்யராஜ் அவர்களை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா அவர் படைத்திருந்த காவியங்கள் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய நினைவில் இருக்க போகிறாரு. பெருசாக அவர் திரைத்துறையில் நிறைய சம்பாதிச்சு சொத்து சேர்க்காமல் இருந்தாலுமே கூட நிறைய மனிதர்களுடைய மனித நேயத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்தே என்ன அப்படின்னா அவர் தமிழ் திரைத்துறைக்காக விதைத்த விதைகள் தான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்துக்களே. ஸோ நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. பாரதி ராஜா சாருடைய ஒரு மிக மிக நெருங்கிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாரதி ராஜா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவர் கற்றுட்டு இருந்திருக்காரு.
கடைசி வரைக்குமே பாரதி ராஜாவோட கூடயே இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் தன்னுடைய குருநாதனை இழந்த 17 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, இவரும் வந்து இறந்திருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குங்க. அதாவது திரைத்துறை வந்து ஏன் இந்த டைம் வந்து இவ்வளோ மிக முக்கியமான ஜாம்பவான்களை எல்லாம் இழந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்கள எல்லாம் வந்து இனிமேட்டுக்கு கொண்டு வர முடியாது. இவங்கள மாறி யாரையும் நம்மளால வந்து ரெடி பண்ணவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து திரைத்துறைக்காக உழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பில் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனிதநேயத்தோடு வந்து செயல்பட்டவர். எல்லாருக்காகவும் எல்லா விஷயங்களையும் வந்து செய்தவர். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் சம்பாரிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் பாக்கியராஜ் சாருக்கு அதில் துளி கூட விருப்பமே கிடையாது. எப்படியாவது தன்னுடைய மகனையோ மகளையோ நல்ல ஒரு திரைத்துறையில் ஒரு சிறந்த நடிகராகவோ இயக்குனராகவோ ஏதோ ஒரு லெவலில் கொண்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு மட்டும்தான் அவர் வந்து ஆசைப்பட்டாரே தவிர, மற்றபடி அவர் வந்து நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லைங்க. அவரோட மொத்த சொத்து மதிப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு 60லேருந்து 70 கோடி தான் இருக்கும். அவ்வளோதான் அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு அவருடைய வாழ்நாள்லேயே பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் இவ்வளோ சிறப்பா வந்து பணியாற்றினாரு. நல்ல இயக்குனரா இருந்தாரு. இப்படிப்பட்டவரு இவ்வளோ தான் வந்து சொத்தே வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதே இதிலிருந்தே நல்லா தெளிவா தெரியுது. ஸோ இருந்தாலுமே கூட பாரதிராஜாவை இழந்துட்டு அவருடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய இழப்பு அப்படின்றது கண்டிப்பாக யாருமே வந்து எதிர்பார்க்கலங்க. இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பார்த்திங்கன்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நேரில் கூட வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் எல்லாருமே வந்து வேறு வேறு கமிட்மெண்ட்ஸில் வந்து வெளியே இருக்காங்க. ஸோ இளையராஜா சாரெல்லாம் வரவே முடியல. அவர்லாம் வெளியில் இருக்கார். அவர் தன்னுடைய இரங்கல்களை வந்து வீடியோக்கள் மூலமாக சோசியல் மீடியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலா மாஸ்டரெலாம் வர முடியல அப்படின்னு அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்களால வந்து வர முடியல. இன்றைக்கும் எத்தனை பேர் இது மாதிரியான ஆட்களை சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பாக்கியராஜ் சாருக்காக வர முடியலன்னு துடிச்சு அழுகிற ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருமே வந்து மனசளவில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்து இருக்காங்க. நான் நிறைய முன்னணி நடிகர்களை வந்து இவரும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பாரதிராஜா சார் மட்டும் இந்த விஷயத்த செய்யலைங்க. அவரோடு இருந்ததுனாலே என்னவோ அவருடைய பழக்கம் இவருக்கும் இருந்திருக்கு. இவரும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ஒளி விளக்காவே வந்து திகழ்ந்திருக்கிறாரு. ஸோ பூர்ணிமா அவங்கள்ட்ட கடைசியாக பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பதற வச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது அவங்களுக்கு எல்லாரும் ஆறுதல் சொன்னாலுமே கூட அவங்களுடைய மனவேதனையை அவ்வளோ சீக்கிரம் வந்து தீர்த்திட முடியாது. ஏன்னா எப்போதுமே வந்து இணைந்தே வந்து இருந்தவங்க இன்றைக்கி வந்து பிரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதனுடைய வருத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த இறைவன் தான் அவங்களோட துணையாக இருந்து அவங்கள நல்ல வழி நடத்தணும். எல்லா கணவர்களுமே கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பாக்கியராஜ் அவர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பாக்கியராஜ் பற்றின அப்டேட்டோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.